காலையில தூங்கி எழுந்திரிச்சா டீ குடிக்கிறதே கிடையாது. பசங்க வந்து நேரா அந்த மூட்டையை தான் குடிக்கிறது. மூட்டையை குடிச்சிட்டு பொழுது சாப்பிட்றதும் கிடையாது. வீட்டுல வந்து அம்மான்னு யாரும் தெரியாம, தங்கச்சின்னு யாரும் தெரியாம, பொண்டாட்டின்னு யாரும் தெரியாம சகலமும் எல்லாருமே பேசுறது, கேவலமா நடத்துறது, எல்லாருமே ரொம்ப டார்ச்சர் பண்றது, செய்யறது, ஜாமானை உடைக்கிறது, டிவியை உடைக்கிறது, எல்லாம் செய்யறது. இப்போ அவருக்கு வந்து அதை குடிச்சு நரம்பு தளர்ச்சி ஆகி பிக்ஸே வந்துருச்சு. அவருக்கு வந்து அவரோட ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தோம். திருப்பி பிக்ஸ் வந்துகிட்டே தான் இருந்தா அவர் அந்த சரத்தை விடவே இல்லை. அவங்களும் ஒழிக்கல. நாங்களும் கலெக்டருக்கு மனு கொடுத்து பார்த்தோம், ஸ்டேஷன்ல கமெண்ட் பண்ணி கொடுத்தோம். வந்து திரும்பி தான் அவங்க போறாங்க. எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நாங்களும் இன்னைக்கு எடுப்பாங்க, நாளைக்கு எடுப்பாங்க, இன்னைக்கு எடுப்பாங்க, நாளைக்கு எடுப்பாங்க, ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல இது வரைக்கும். இவ்வளவு மீடியா இருக்கு, இவ்வளவு போலீஸ் இருக்கு, இவ்வளவு ஜனங்க இருக்காங்க. எங்க அவங்க எதற்கே அவங்க வந்து கையை காட்டி கொன்னுடுவேன், அப்போ என்ன பண்ணுங்க, 1/2 மணி நேரத்துல நாங்க வந்துருவோம், பணத்தை கட்டி வந்துருவோம் எங்கள்கிட்ட அவங்க சொல்றாங்க. அது எதுக்கு சொல்றாங்க? நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துருவோம். ஒரு வாரம் போட்டுன்னு எங்களுக்கு போலீஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வாரம் இல்ல, நாங்க இருக்கு இந்த மழையை எடுத்துட்டு வந்து ஊத்தி சாப்பிட தூக்கம் இன்னமும் குடிச்சிட்டு தான் பண்றாங்க. ஒரு சாவு திருந்த மாட்டேங்கிறாங்க. இன்னமும் குடிச்சிட்டு வந்துதான் பஸ் ஸ்டாண்டு முழுக்க வந்து கட்டிட்டு வீட்லயும் தூங்குறது கிடையாது. நாங்க தூக்கங்கிறது என்னன்னு தெரியாம இருக்கும். டார்ச்சலா இருக்கு எங்களுக்கு. குழந்தை யாரு, பொண்டாட்டி யாரு தெரியாம பேசுறாங்க. எவ்வளவு காலமா வைக்குது? நீங்க எவ்வளவு காலமா புகார் கொடுத்து? அது 25 வருஷம் 30 வருஷமா வைக்குது. 30 வருஷமா நாங்க கமெண்ட் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அவ்வளவெல்லாம் முன்னெல்லாம் இல்ல. இப்போ ரொம்ப பவர் இதா பண்றாங்களோ என்னமோ தெரியல. இப்போ ரொம்ப ஓவரா சைக்கோ மாதிரி பேசினா அதான் அம்மா யாரு, குழந்தை யாரு, பொண்டாட்டி யாரு தெரியாம நடந்துக்கிறாங்க. எங்க ஊர்ல சாராயம் அதிகமா இருக்கனால எல்லா பெண்களும் பாதிக்கப்படுறாங்க. இதனால எங்களுக்கு என்ன ஏதுன்னு நீங்க சொல்லணும். அரசாங்கத்துல இருந்து எங்களுக்கு உதவி செய்யணும். கள்ளச்சாராயத்தை கண்டிப்பா நீங்க ஒழிக்கணும். மெயின் எங்க பையன் தான் ரொம்ப அதுல இறந்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தினம் பெண்கள் ரொம்ப சித்திரவதைப்படுறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. இங்க எங்களால தினமும் இங்க இருக்க முடியல. அவ்வளவு ஒரு காலையில 4 மணிக்கெல்லாம் இங்க கள்ளச்சாராயம் விற்கிறாங்க. 4 மணில இருந்து ஓபன் பண்ணிடுறாங்க. 4 மணில இருந்து பொழுதுக்கு 6 மணி. இன்னைக்கு ராத்திரி எப்ப பார்த்தாலும் இதே ஒரு பிரச்சனையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.